தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பின்னாடியே நிறைய சிக்கல்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அரசியல்னாவே இப்படி தானே. ஸோ அவர் என்ன பேசினார், அடுத்து நம்ம எப்போ பதிலடி கொடுக்கலான்ற மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது தான் இது. அதுக்கான வேலைகள் எதிர்கட்சிகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விமர்சனங்களுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அதை இவங்க எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போறாங்க, என்னென்னலாம் நடந்த விஷயம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. மறந்துடாதீர்கள். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஒரு 3 கையெழுத்து போட்டார். அருமையான கையெழுத்து. இதில் முதல் கையெழுத்து நிறைய பேருக்கு கேள்விகளை எழுப்பும் வண்ணத்தில் இருக்கிறது. மொதல் விஷயம், அவர் போட்ட கையெழுத்து என்னன்னா, மின்சாரம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ. அதுவும் ஒரு மாசத்துக்கு 200 யூனிட்ன்றது தான் அவங்களுடைய அறிக்கையில போட்டிருக்கிறது. அதுல சில பல கண்டிஷன்ஸ் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட், அதுவும் 500க்கு கம்மியா மின்சாரம் பயன்படுத்தினாதான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது போட்ட உடனே எதிர்கட்சி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 500க்கு கம்மியா இருந்தா தான் 200 யூனிட் ஃப்ரீ, அப்ப 501 யூஸ் பண்ணா என்ன, அப்போ காசா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பிருந்தாங்க. அதுக்கு நேற்று சாயந்தரமே தமிழக அரசு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டம் அப்படிதான் இருக்கும். ஏற்கனவே நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணாலும் 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற சட்டம் இருக்குது. அதை மீறி நீங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 500 கம்மியா யூஸ் பண்ணீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல மேக்சிமம் யூசஸ், தமிழ்நாட்டில் மேக்சிமம் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுற யூசர்ஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 100% ஒரு 75 to 80 அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அந்த ஒரு 20% வச்சிருக்கவங்களாம் ஏசி இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணால் அது 500க்கு மேலே போகும். ஸோ இப்போ 500க்கு மேலே போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். 500 மேலே போகிறவங்க ஏசி இந்த மாதிரி ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் பில்லை அவங்களால கட்ட முடியும். அந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்கன்னா அதை கட்ட முடியும் தானே. அது 500 கம்மியாக யூஸ் பண்ணால் அதில் கீழே இருக்கவங்களுக்கு மேக்சிமம் பயனளிக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுத்தா எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த பெனிஃபிட் யாருக்கு தேவை, யாருக்கு முக்கியம் அப்படின்ற நபர்களுக்கு போய் சேர்றதுல ரொம்ப தெளிவாக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அப்போ 2 மாசம்னா 400 யூனிட் தானே, 200 யூனிட் எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி அடுத்து வரும். ஆக்சுவலா 2 மாசம் அப்படின்னும் போது ரீடிங் எடுக்கிறதே 2 மாசம். ஒவ்வொரு மாசம் ரீடிங் எடுத்திருந்தா இந்த பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஒவ்வொரு மாசம் ரீடிங் எடுக்கணும்னா அந்த ப்ராசஸை மாத்துறதுக்கே ஒரு பெரிய டைம் எடுக்கும். அது உடனே எல்லாம் மாத்திர முடியாது. ஏன்னா பில்லிங் சைக்கிள் இருக்குது. இதை இது அந்த ரீடிங் எடுக்கிற ஆள் மாசம் வரணும், இதுக்கு வேற ஆளை செட் பண்ணணுன்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை உடனே எல்லாம் மாத்திர முடியாது. இட் வில் டேக்ஸ் மோர் டைம் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா அது காலங்காலமா ஒரு 10 வருஷமாவே 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ரீடிங் அப்படின்றது தான் இருக்குது. அப்போ டப்புன்னு மாத்தணும்னு நினைச்சா டைம் கொடுக்கணும்ல மக்களே அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். மொதல் விஷயம், ஏன்னா இதை வச்சும் பல கேள்விகள் எழுப்பினாங்க. அதுக்கு தரமான கிளாரிஃபிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். 2வது, இந்த தமிழ் தாய் வாழ்த்து அது முதல்ல பாடியிருக்கணும், 3வது இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாரும் வச்சாங்க. அதை ஆரம்பிச்சு வச்சது இவங்க ஒரு நியூஸ் சேனல்ல போட்டாங்க. அந்த நியூஸ் சேனல் போட்டதுக்கு அப்புறம் வைரல் ஆச்சு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெளிவா பார்த்துட்டு தான் பேசுறீங்களா இல்ல பார்க்காம பேசுறீங்களா அப்படின்றதான் எனக்கு கேள்வியே இருக்கு. ஏன்னா மற்ற கட்சி தலைவர்களும் சரி, மற்ற கட்சி உறுப்பினர்களும் சரி இதை பத்தி நல்லா பேசுறாங்க. நாங்க பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கிட்ட நீங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்கன்றதான் என்னோட ஒரே கேள்வியா இருக்கு. இப்போ இவங்க விஜய் டீம்ல இருந்து 3வதா பாட்டு போட்டாங்க. விஜய் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது அது ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்றாங்க. 2 வாட்டி நடந்திருக்குன்றத மீன் பண்றாங்க. 2026 தான் சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு. அதனால இவங்க பக்கம் தப்பு இல்லை. மொதல் விஷயம், இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்கிற நபர்கள் 2026 சட்டம் ஏற்றும் போது அந்த சட்டத்துக்கு மறுப்பே தெரிவிக்கல. அப்ப ஆட்சியில் இந்த திமுகவும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி மறுப்பே தெரிவிக்கல. அதுக்கு ஃபுல்லா எந்த கேள்வியும் எழுப்பல. ஆனா இப்ப வந்த உடனே சிபிஐயா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், இது ரொம்ப தப்புங்க, விளக்கம் கொடுக்கணும். ஆல்ரெடி கண்டனம் தெரிவித்துமே நீங்க விளக்கம் கொடுக்காம திரும்ப மீண்டும் இப்படி பண்ணுவது பெரிய தவறு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதே கண்டனத்தை முன்னாடி 2000 மார்ச் மாசம் ஆளுநர்
இன்னொரு ஃபுட்டேஜ் சொல்ல, மார்ச் மாசம் ஆளுநர் பொறுப்பேற்கிறாரு. அந்த ஆளுநர் பொறுப்பேற்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அப்பயுமே தமிழ் தாய் வாழ்த்து 2வதாக தான் பாடப்படுகிறது. ஓகே, 2வதா தான் பாடப்படுது. அப்ப என்ன பண்ணணும்? தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும்ல, தமிழுக்கு இது பண்ணிருக்கலாம். அப்ப தமிழ் முதல்ல பாட வச்சிருக்கணும், அதை முதல்ல பாட வைக்கணும். அப்ப யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணல, கேள்வி கேட்கல. எப்ப 26 பிப்ரவரி சட்டம் வந்திருக்குது, மார்ச் 26ல இவர் வராரு, ஆளுநர் வராரு. அப்ப நீங்க அன்னைக்கே மாத்தி போட்டிருக்க வேண்டியது தானே. அன்னைக்கு போடாம விஜய் வந்து பதவி இருக்கும்போது போடும் போது மட்டும் அது குற்றமா சாட்டுறீங்கன்னா இதை வச்சு அரசியல் பண்றீங்க. அப்போ நீங்க இதுக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்திருக்கு தமிழ். எப்படி இதுக்கு முன்னாடி 2வதா வந்தது, இன்னைக்கு 3வது இடத்துக்கு இருந்திருக்கு. அதுவும் சட்டத்தால போயிருக்குது. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தமிழுக்கு முன்னுரிமை முதல் இதுல கொடுக்கணும்னா நீங்களே முதல் இடத்துல கொடுக்காம தள்ளி விட்டுருக்கீங்க 2வது இடத்துக்கு. அப்புறம் என்ன நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க? நீங்களே கரெக்டா பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி கேள்வி கேட்க தோணுது மக்களே. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்டே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீங்க கேள்வி கேட்கும் போது நீங்க முதல் இடத்துல வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எனக்கு வருது. இதே மாதிரி நிறைய இன்சிடென்ட்ல நீங்களே முதல் இடத்துல பண்ணல. நீங்க முதல் இடத்துல பண்ணிட்டு இப்ப வந்து கேள்வி கேட்டீங்கன்னா நியாயம். ஆனா நீங்க முதல் இடத்துல பண்ணாம வந்து கேட்கறதுல என்னது இது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா. ஸோ இப்போ இது அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த ஆதவ அர்ஜுனா நேத்து நைட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்னன்னா, நாங்க வந்து ஆளுநர்கிட்ட கேட்டோம், ஆளுநர் இப்படிதான் பண்ணணும், இதுதான் வரைமுறைன்னு சொன்னாரு, அதை பேஸ் பண்ணி தான் நாங்க பண்ணோம். இதுக்கப்புறம் வர விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு இது பண்றதுல தமிழுக்கு தான் முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து தான், கடைசியில தேசிய கீதம் வரும் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டார். அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டார். இதுக்கப்புறம் இது நடக்காம பாத்துக்கிறோம், தமிழுக்கு தான் முன்னுரிமை, அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் அவர் கொடுத்திருக்கிறார். கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது, அந்த விமர்சனத்தோட கிளாரிபிகேஷன் உங்க தரப்புல இருந்து ஒரு வெளிப்படையா பதில் சொல்லணும். அந்த வெளிப்படையான பதிலை நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. ஏன்னா அது தப்புன்னு நீங்க சொல்றாங்க, நாங்க திருத்திக்கிறோங்க, அடுத்து மாத்திக்கிறோம். ஏன்னா தப்பு பண்றது ஓகே, அது தப்பு நடக்கும். ஆனா அந்த தப்பை திருத்திக்கிறதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை திருத்திக்க முயற்சி பண்றதுதான் நல்லது. ஏன்னா நான் தப்பு பண்ணுவேன், அதை நான் திருத்திக்கவே மாட்டேன், அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன்னா அது நல்லது கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சா அதை திருத்திக்கிறது தான் நல்ல அரசியல். அது வந்து வரவேற்கத்தக்கதாக நான் பார்க்கிறேன் அப்படின்றதுதான் எனக்கு தோன்றுகிறது. மக்களே, உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அதை தாண்டி திமுக இப்ப தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவங்க அந்த பேர் கூட மென்ஷன் பண்ண மாட்டாங்களாம். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே அப்படின்ற மாதிரி பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஆக்டர் விஜய் தான் கூப்பிடுவாங்க. எப்படி ஆல்ரெடி விஜய் வந்து அந்த கஜனா காலின்ற சொன்னதுக்கு அப்புறம் இவங்க டைரக்டா பேரை சொல்லி கூட கூப்பிட முடியாம இப்படி அவரும் அப்படிதான் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அப்படிதான் பண்றாரு அப்படின்றது பார்க்க முடியுது. பட் நாள் விஜய் வந்து ஒரு ஐபி ஏத்திருக்காருல, ஒரு நல்ல மவுஸ் கிரியேட் பண்ணியிருக்காருல, ஐயோ இந்த மவுஸ் நல்லா ரீச் ஆயிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சு எதிர்கட்சிகள் அதுக்கேற்ற மாதிரி வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுதான அரசியல். அதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து எடுத்துன்னு வந்தாலும் சரி, இதுவா எடுத்துன்னு வந்தாலும் சரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த அரசு இதுல தமிழக அரசு சார்பில் நடக்கிற விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து முதல் இடத்தில் போடவில்லை என்றால் நானே கேள்வி கேட்கிறேன், தப்பு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை நீங்க செயல்படுத்தணும், செயல்படுத்தாம நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றதுதான் பாயிண்ட். அப்படி இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது நடக்காம பாத்துக்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு சட்டமன்றத்துல எம்எல்ஏக்கள் நிறைய பேர் பதவி ஏற்றுட்டு இருக்காங்க. அதுல நிறைய திருப்பங்கள், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோல கண்டிப்பா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இன்னொரு வீடியோல சந்திப்போம். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பை கைஸ்.